எல்லாருக்கும் வணக்கங்க. ஐபிஎல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போது சனிக்கிழமை பயங்கரமான மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆருங்க. இப்போ ஆர்சிபிக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து முக்கால்வாசி பிளேயர்ஸ் வந்து வரமாட்டேன்ட்டாங்க. எதுவும் இந்த ஐபிஎல் வந்து ரீஷெடியூல் ஆனதுனால பார்த்தீங்கன்னா யார் யார் வரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியில் ஜாஸ் ஹேசல்வுட் தான் அவங்களுக்கு மெயினான ஃபாஸ்ட் பவுலரு. ஆர்சிபிக்கு மெயினான ஃபாஸ்ட் பவுலர் ஜாஸ் ஹேசல்வுட்டே வரமாட்டேன்ட்டாரு. ஏன்னா அவர் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்காண்டி அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் போகலான்னு சொல்லிட்டாங்க. பேட் கமின்ஸ் தான் வராங்க. பட் ஆனால் இவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. பெரிய ப்ளோங்க ஆர்சிபிக்கு. ஏன்னா ஆர்சிபியோட மெயின் தூணே வந்து ஜாஸ் ஹேசல்வுட் தான். பவுலிங்கில் டெப்த்லையும் சூப்பராக போடுவார், ஓப்பனிங் சூப்பராக, பவர் பிளேலையும் சூப்பராக போடுவாருங்க. அவர் வராது வந்து ஆர்சிபிக்கு தான் பெரிய லாஸுங்க. ஏன்னா ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட விளையாடாத போதே அவங்களுக்கு ஆர்சிபிக்கு வந்து எவ்வளோ லாஸ் இருந்துச்சு ஹேசல்வுட் விளையாடாத போது சிஎஸ்கேக்கு. அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த பொலன்னு பிறந்துட்டாங்க. ஆர்சிபியோட தூண் பவுலர் வந்து ஹேசல்வுட் தான். ஹேசல்வுட் இல்லாதது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பெரிய பிளேயர் ஹேசல்வுட் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆர்சிபிக்கு மெயினான பிளேயரே ஹேசல்வுட் தான் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில். யாஸ்டாலும் இருக்காரு. ஆனால் ஹேசல்வுட் மாதிரி அந்த யாஸ்டாலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போட முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் ஹேசல்வுட் மிஸ் வந்து ரொம்ப பெரிய மிஸ்ஸுங்க. அப்புறம் இங்கிலாந்து பிளேயர் வந்து ஜாக் பெத்தல், அவரும் சரியான ஃபார்மில் இருந்தார். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோடனா ஒரு 50 மேலே அடித்து ஃபார்முக்கு வந்தார். அவரும் இங்கிலாந்து ஸ்குவாடில் இருக்கிறதுனால அவரும் வரமாட்டேன்ட்டார். இங்கிலாந்து ஸ்குவாடும் போகலான்னு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, அவங்க இங்கே தான் இருந்தாகணுன்ட்டு, யூகேல தான் ஸ்குவாடோடு ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அவரும் பெரிய மிஸ்ஸுங்க ஜாக் பெத்தல். அவரும் சூப்பரான பிளேயரு. அவரும் மிஸ் ஆகிறது வந்து ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்கும் ஆர்சிபிக்கு. ஓப்பனிங் ஸ்லாட் வந்து வைடு ஓப்பனாக இருக்குது. மறுபடியும் ஃபிலிப் சால்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஆர்சிபி ஸ்குவாடில். லிம் லிவிங்ஸ்டன் இல்லை இங்கிலாந்து ஸ்குவாடில். அதனால் லிம் லிவிங்ஸ்டனை வச்சு தான் அவங்க ஆடி ஆகணும், அவங்கள வச்சு ஓட்டி தான் ஆகணும். அதனால் லிம் லிவிங்ஸ்டன் தான் மறுபடியும் விளையாடுவார் மிடில் ஆர்டரில் அந்த பிளேஸில். டிம் டேவிட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டிம் டேவிட்டும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். டிம் டேவிட் வந்து வேர்ல்டு 2020 தான் இருப்பார் ஆஸ்திரேலியா ஸ்குவாடில். இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனலுங்கிறதுனால டிம் டேவிட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஃபாரின் பிளேயர் வந்து அவைலபிளாக இருக்காங்க ஆர்சிபிக்கு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப் சால்ட்டு, லிம் லிவிங்ஸ்டன்னு, டிம் டேவிட்டு. இன்னொரு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து யாரோ வச்சு ஓட்டிடுவாங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி அவங்களோட கேப்டன் ரஜத் பண்ணிட்டார், இன்ஜுரி ஆகிட்டார். அவருக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஜித்தேஷ் சர்மா தான் கேப்டன் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் மேட்ச்சு. அதுக்குள்ளே ரெக்கவரி ஆகுவாரா மாட்டாரான்னா ரொம்ப கஷ்டம். ரெக்கவரின்னு ஆகுறது, அதுக்குள்ளே ரெக்கவரி ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ரஜத் பண்ணிட்டார், ஒரு இன்ஜுரி கன்சர்னில் இருக்கார். டேவிட் படிக்கலாம் ஆல்ரெடி இன்ஜுரி, அவரும் இன்ஜுரியில் இருக்கிறதுனால ஆர்சிபி வந்து இந்த பிரேக்குக்கு அப்புறம் எப்படி மீண்டு வருவாங்கன்னு தெரில. ஏன்னா பிரேக்குக்கு அப்புறம் மீண்டு வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டீமாக இவ்வளோ பெரிய பிரேக், ஒரு 2 வீக்ஸ் பிரேக் அடித்ததுக்கப்புறம் மீண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த டீமாக இருந்தாலும். இதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆர்சிபி வந்து இந்த வருஷம் கப் அடிக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். பட் ஆனால் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸு, பிளேயர்ஸ் வர நாட் அவைலபிள்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரையும். ஏன்னா ஆர்சிபிக்கு தூணே வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் நல்லா இருந்துச்சு இந்த சீசனில். ஒரு யாஸ்டாலாக இருக்கட்டும், ஜாஸ் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், குணால் பாண்டியாவாக இருக்கட்டும், சுயேஷ் சர்மாவாக இருக்கட்டும், புவனேஷ் குமார், அவங்களாம் சூப்பராக பவுலிங் போட்டு டீம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் வராது, ஜாக் பெத்தல் வராது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குங்க, டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் அவங்க கேப்டன் ரஜத் பண்ணிட்டாரு, இன்ஜுரி ஆகிட்டார். இதுலேருந்து எப்படி கோப்பப் பண்ணி வருவாங்க, இன்னும் மட்டும் வந்து எப்படி மேட்சஸ் ஆடுவாங்கங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான் ஆர்சிபியை பொறுத்தவரையும். ஆனால் ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க ஆர்சிபியை பொறுத்தவரையும். இன்னும் மட்டும் வந்து எப்படி இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ரீக்ரூப் பண்ணி ஆடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டாப் 4ல் அவங்க ரெடி இருக்காங்க. அந்த டாப் 4 அவங்க மெயின்டைன் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஆர்சிபி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி அவங்க வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளில, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அந்த ஓவர்சீஸ் பிளேயர் பிரச்சனையும் கூட இருக்காது. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், சுனில் நாராயண் வந்து அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்லலாம் இருக்கிறதில்ல, அவங்க கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடில் இல்லை அவங்க. ஆண்ட்ரூ ரசலும் சுனில் நாராயண் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நோக்கையா வந்து இதில் இல்லை, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாடில் இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, அதனால் அவரும் வந்துடுவார். அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. குர்பாஸ் இருக்கார், அவரும் வந்துடுவார். டெக்காக்கு வந்து டெஸ்ட்டில் இருந்துனா ரிட்டையர்ட் ஆகிட்டார், குண்டன் டெக்காக்கு, அவரும் வந்துடுவாருங்க. கேகேஆரை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓவர்சீஸ் பிளேயர்ஸு, லோக்கல் பிளேயர்ஸு, அவங்க இந்தியாவில் லோக்கல் பிளேயர்ஸு எல்லாருமே அவைலபிள் தான். அது அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால் எதுவுமே கிடையாது.
கிடையாது. என்ன ஆல்ரெடி கேகேஆர் வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளில, சிஎஸ்கே அன்றைக்கி ஜெயிச்சு வந்து கேகேஆரை வந்து வெளியில் அமிச்சிட்டாங்க. மற்றபடி கேகேஆரும் ஒரு நல்ல ஸ்குவாட் தான். இந்த வாட்டி கொஞ்சம் விட்டுட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இப்போதைக்கு இல்லை, கேகேஆர் வந்து எல்லாம் ப்ரைடுக்காண்டி தான் விளாடணும், அடுத்த வருஷத்துக்காண்டி ப்ரைடுக்காண்டி தான் விளாண்டு மேட்சை வந்து ஓட்டி ஆகணும். கேகேஆர் வந்து லீட் பண்ணுறது வந்து அஜிங்கே ரஹானே நல்லா லீட் பண்ணார் இந்த சீசனு, பரவாயில்ல. அவருக்கு ஹார்ட் லக் தான். இப்போ இனிமேட்டு வர சீசன் ஆச்சு கண்டிப்பாக கேகேஆர் ஒரு நல்ல கேப்டன்லாம் போட்டு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அஜிங்கே ரஹானே நல்லா கேப்டன் பண்ணார், இன்னொரு யங் கேப்டனாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்கடேஷ் ஐயர் இன்ஜுரியில் இருக்கார், அவர் எப்படி விளையாடுவாரா என்ன இன்னமேட்டு கம்மிங் ஆஃப் மேட்சஸ்லாம் தெரியல. கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. ஹை ஸ்கோரிங் வெனியூவாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காம்படிஷன் யாருக்குன்னா ஆர்சிபி தான். இந்த ஃபஸ்ட் பிளேஸை ரிட்டைன் பண்ணுறதுக்கு தான் பெரிய காம்படிஷனாக இருக்கும் ஆர்சிபியை பொறுத்த வரையும். ஆர்சிபி வந்து எப்படி விளையாடுவாங்க இந்த மேட்ச்னு பார்க்கணும். ஏன்னா கேகேஆர்கிட்ட சூப்பர் பவுலிங் அட்டாக் இருக்குது. ஒரு வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஒரு ஹர்ஷித் ராணா, வைபோவரா, சுனில் நரைன், ஆண்ட்ரூ ரசல், இவங்கலாம் ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். அவங்க பவுலிங்கு சூப்பராக பவுலிங்லாம் போடுவாங்க. எல்லோரும் நல்ல மேட்சப்ஸாக இருக்கும், பயங்கரமான கான்டெஸ்ட்டாக இருக்கும். ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் மேட்ச்சு. ஏன்னா டாப் 4ல் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி தோத்தாலும் ஆர்சிபிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இந்த மேட்ச்சை பொறுத்த வரையும் கொஞ்சம் கான்டெஸ்ட் வந்து ஆர்சிபிக்கு தான். ஏன்னா கேகேஆர் வந்து ஆல்ரெடி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில். இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப முக்கியமான மேட்ச் வந்து இது ஆர்சிபிக்கு தாங்க. ஆர்சிபி வந்து ஒரு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, ஜெயிச்சு தான் ஆகணும். கேகேஆரை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ப்ரைடுக்காண்டி சும்மா வந்து விளையாண்டு போகிறதுக்காண்டி வருவாங்க. கேகேஆர் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆர்சிபியை பொறுத்தவரையும் ஃபாரின் பிளேயர் மிஸ்ஸிங்கு, எல்லா மெயின் பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸும் மிஸ்ஸிங்கு, அவங்க கேப்டன் இன்ஜுரி, நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. அதனால ஆர்சிபிக்கு வந்து இது ஒரு டஃப்பான மேட்ச் தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பிரேக்லேருந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆர்சிபி வந்து கோப் அப் பண்ணி எப்படி வந்து விளையாட போகிறாங்கன்னு தெரியல. நிறையா பெரிய கொஷின் மார்க் தான் ஆர்சிபி வந்து கம்பேக் பண்ணுமோன்ட்டு. ஏன்னா மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி அவைலபிள் கிடையாதுங்கிறதுனால ஆர்சிபிக்கு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மட்டும் கோப் அப் பண்ணி வர்றதுக்கு பார்க்கலாம். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆரில் யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.